வேண்டும் என்றால் வீணான இந்த ரத்தவெறிதான் வீரம் என்றால் உங்கள் குமாரன் கோலை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ராஜேந்திரா, அசோகர் காலத்திலும் அந்நியர் அடிமைக்காத தமிழகத்தை இப்போது கங்கை மன்னன் அடிமைப்படுத்த காத்திருக்கிறான். தமிழகத்தை காக்க மூவேந்தர்களும் ஒற்றுமையாக கூட்டாட்சி அமைக்கலாம் என்று தூதர்களை அனுப்பினேன். செய்தி கொண்டு போன நம் தூதனை உதகையில் சிறை வைத்தான் சேரன், பரிகாசித்தான் பாண்டியன். இப்போது சோழ பேரரசிற்கு வாசல் போல் விளங்கும் நம் வேங்கை நாட்டிலே நம்முடைய படையை நிறுத்த மறுக்கிறான் விமலாதித்தன். இப்பொழுது புரிகிறதா எனது மன ஓட்டம்? முரசுகள் முழங்கட்டும், ராஜேந்திரன் விமலாதித்தனை வென்று வருவான். அத்தை, என் தந்தைக்காக நண்பனை போர்க்களத்தில் சந்திக்கவிருக்கிறேன், வாழ்த்துங்கள். வெற்றி விஜயனாக திரும்பி வா. அண்ணா, அண்ணா. நீ இன்று புலியின் குகை வாசலில் இருக்கிறாய். புலியின் வாசல் வரை வருபவன் புலியும் வெள்ளமான தைரியமுடையவனாகத்தான் இருப்பான். விமலாதித்தா, நீ பேரரசியை அவமதிக்கிறாய். இல்லை, என் நாட்டின் சுதந்திரத்தை நீ ராஜ்யம் செய்கிறீர். நான் பல நாடுகளை வென்று சோழ பேரரசை நிலைநாட்டுவதும் உமக்கு பொறுக்கவில்லை. இல்லை, பல நாடுகளோடு என் நாட்டையும் நீ பெருக்கிக் கொள்ள பார்க்கிறீர்கள். சக்கரவர்த்திகளே, இது பரஸ்பர அவநம்பிக்கை. இருவரும் பிரிவு மனப்பான்மை மறந்து ஒன்றுபட வேண்டும். அமைச்சரே, நானும் தமிழர் குலம் ஒன்றுபட வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஆனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் நிறைய நின்று எங்களை பிரிக்கின்றனர் என்றே எண்ணுகிறேன். சக்கரவர்த்திகளே, அவன் என்னை ஏளனம் செய்வதற்காக வருந்தவில்லை.